ஹாய் BB7 ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு லைவ்ல எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைய நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லாம் வழக்கம் போல் எல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. ஸ்டோர் ரூம் பெல் அடித்தோன்னா அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா நேற்று போட்ட காஸ்டியூம் எல்லாமே அப்படியே ரிட்டன் வந்துருந்துச்சு. கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஒரே ஷாக்கு. என்னப்பா நேற்று போட்ட ட்ரெஸ்லாம் அப்படியே வந்திருக்கு போல் அப்படிங்கும்போது, சரி நேற்று டாஸ்க்கை அந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணனால நம்ம மறுபடியும் பண்ணணுமோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டவுட்டில் கண்டஸ்டன்ஸ்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. ஸ்டோர் ரூம் பெல் அடித்ததுக்கப்புறம் உள்ளே போன பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு லெட்ரு ஒன்று வந்திருக்கு. டாஸ்க் லெட்ரு வந்தோன்னே தான் அவங்களுக்கு ஓரளவு சால்வ் ஆச்சு நிம்மதியாக. ஏன்னா பிக் பாஸ் லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி 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 டிசப்பாயிண்டட் டு ஆல் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கை ரவீனா படிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்தோன்னே தான் புரியுது அது BB7 டான்ஸ் இதோட லெவல் 2 அந்த இதை ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் பேப்பர் அப்படிங்கிறதுன்னு தெரியுது. ஸோ நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸை அப்படியே கொண்டு கொடுக்கவும் ஒரே ஸ்வெட்டிங், அந்த ஸ்மெல் அதெல்லாம் இருக்கும். சில பேர் காஸ்டியூம் மாற்றணும் அப்படிங்கிறத சஜஷன் வச்சாங்க. ஸோ அதையும் பிக் பாஸ் ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் பிக் பாஸ் பேசினார். சில பேருக்கு இது புரியாதனால பிக் பாஸே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நேற்றுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக இன்றைக்கி வெரி 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 ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி பேசி முடித்தார். ஸோ அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ஓட டாஸ்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கண்டஸ்டன்ஸில் 3 பேரை அதாவது லீஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் 3 பேரை எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லோரும் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை ஓட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம மணி தான். அவரே ஒரு டான்ஸரு. அவரே காலி பண்ணிட்டாங்க ஓட்டிங்கை போட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் யார் யார் வந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். ஆப்வியஸ்லி அவர் நேற்று எஸ்டிஆர் கிட்ட போட்டு ஒன்றுமே பண்ணலை. ஸோ கூல் சுரேஷ் தாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிக்சனை சொல்லிட்டாங்க எல்லாருமே. நிக்சன் அதை ஏதாவது பண்ணியிருக்கலாம், தனுஷ் மாதிரி ஏதாவது நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மணியை நிறைய இடத்துல நான் மணியாக தான் பார்த்தேன். ஸோ மணியை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போடுன்னு போட்டாங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதில் மணிக்கும் நிக்சனுக்கும் சேம் ஓட்டு 5-5 அப்படிங்கிற மாதிரி ஓட்டு விழுந்துருச்சு. 5-5 அப்படிங்கிற மாதிரி ஓட்டு விழுந்தோன்னே மறுபடியும் ரீஓட்டிங்கில் வைக்கும்போது நிக்சன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறான். எனக்கான கெட்டப் இதுதான். பிக் பாஸ் என்கிட்ட சொல்லும்போது இந்த நிறையா டைலாக்ஸ் மத்தியில் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த கேரக்டரை மட்டும் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறான். அதுக்கு மணியும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறான். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே 2 பேருக்கும் மறுபடியும் ஓட்டிங் எடுக்கும்போது நம்ம புள்ளி கேங் தலைவி மாயா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு நிக்சன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த டீம் என்ன பண்ணும், நிக்சனை தான் ஓகே பண்ணும். ஸோ அதனால் மணிக்கு 4 ஓட்டு 5 ஓட்டை போட்டு மறுபடியும் கோர்த்து விட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ், மணி, அனன்யா அந்த அசினுடைய அந்த படத்தில் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரே அவங்களுக்கு தெரியலை. ஸோ ஒன்றும் பண்ணாதனால அவங்கள சொல்லிட்டாங்க, அனன்யாவையும் சொல்லியாச்சு. ஸோ அனன்யா வந்தோடனே இவங்க 3 பேரே லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் 10 பேர் 5-5 பேராக பிரியணும். அந்த 5-5 பேரில் 1 vs 1 பேட்டில் நடக்கும். ஸோ அவங்களுடைய போட்டியாளரை அவங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேர்வு செய்யும்போது ஒவ்வொருத்தவங்களா தேர்வாகிறாங்க. தேர்வாகிட்டு இருக்கும்போது அதில் டீம் கேப்டன் மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு அர்ச்சனாவும் அந்த சைடு நிக்சனும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ஒவ்வொருத்தவங்களா, எனக்கு இவன் நம்ம சின்ன பிள்ளைகளை கிரிக்கெட் விளையாடும்போது எனக்கு அந்த மொட்டை, எனக்கு இந்த சொட்டை அப்படிங்கிற மாதிரி அதில் டீம் பிரித்து ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் ஒரு சேடான விஷயத்த சொன்னார். நான் இப்படி இருக்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் காரணம் ஒன்று, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு காரணம். என்னை நான் எவ்வளோ பண்ணாலும் என்னை ஒரு சொல்லாமல் எதுக்கு நான் அப்ரிசியேஷன் பண்ணலை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அந்த மாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கான என்னை யாருமே இது பண்ணலை. ஸோ அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு அவர் போயிட்டார். ஸோ இது மாதிரி பேச முடிஞ்சு 5-5 டீமாக பிரிச்சுட்டாங்க.
பஸ்ஸர் அடிக்கும் போது எந்தெந்த பேர் ஃபஸ்ட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேருக்கான சாங் வந்து ஒவ்வொரு பஸ்ஸர்லேயும் வந்து ஸ்டோர் ரூமில் இருந்து வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேர் யாருன்னா அர்ச்சனாவும் விக்ரம் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி எல்லோரும் ஃபேவரட் அர்ச்சனா தான். ஸோ அர்ச்சனாவும் விக்ரமுக்கும் ஃபஸ்ட்டு சாங்கு மன்மதராசா சாங். ஆக்சுவலாக அந்த குத்து படத்தில் வந்து சிம்புவும் ரம்யா கிருஷ்ணனும் ஆடுற பாட்டு தான் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு தான் 2 பேரும் ஆட போனாங்க. ஆட போயில அதுக்கு இடையில வந்து நம்ம கூல் சுரேஷ் வந்து கம்பேக் கொடுக்குற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. கூல் சுரேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த புறாவாரத்தை வந்து கொண்டு வந்து கேமரா முன்னாடி சொன்னார். சொல்லி அவருடைய கம்பேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ கூல் சுரேஷ் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் பஸ்ஸர் அடித்தாங்க. பஸ்ஸர் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவும் விக்ரம் 2 பேருமே இதுக்கு டாஸ்க்கு பண்ணுற ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. 2 பேருமே அவரும் வடிவேல் கேரக்டரு, இவங்க வந்து அந்த வில்லி கேரக்டரு. ஸோ 2 பேருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பிரித்து அள்ளிட்டாங்க. இதில் வந்து ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும் அர்ச்சனா வந்து மல்டி டேலண்ட் பர்சன் அப்படிங்கிறதுனால நம்ம அர்ச்சனாவுடைய குத்து அதிகமாக இருந்ததுனால அர்ச்சனாவுக்கு தான் எல்லோரும் ஓட் போட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு வந்து 1 ஓட்டு கூட விழுகலை. மொத்தம் இங்கே 8 ஓட்டு இருந்துச்சு. 8 ஓட்டுமே அர்ச்சனாவுக்கு விழுந்து அர்ச்சனா வின்னர் ஆகி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பிபி கரன்சி வச்சுருந்தாங்க. பிபி கரன்சியில் வந்து 3000 வந்து அர்ச்சனாவுக்கே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் அர்ச்சனா வின் பண்ணாங்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா நம்ம ரவீனாவுக்கும் மாயாவுக்கும் தான் அடுத்த போட்டி. அது பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சதந்திரம் பாட்டில் வரும்ல, வாயாடி அந்த மாதிரி சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங் தான் வந்து 2 பேருக்கும் செலக்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. போட்டதில் பார்த்தீங்கன்னா மாயா வந்து லாஸ்ட் நைட் பண்ணது உங்களுக்கு தெரியும். அவங்க வாட்டுக்கு ஒரு காமெடி ட்ராக் எடுத்து ஒரு குத்து எடுத்து அவங்க வாட்டுக்கு ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரவீனா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மாயா வந்து அதுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க ஒரு ட்ராக் எடுத்து போயிட்டாங்க. ஸோ வந்து 2 பேரையும் இது பண்ணும்போது டான்ஸ் வைஸ் ரவீனா நல்லா ஆடினதுனால இவங்க என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்ணாங்க. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக ஓட்டு விழுந்துருச்சு. இந்த சைடு 4 அந்த சைடு 4 அப்படின்ட்டு விழுந்துருச்சு. ஸோ இதில் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு யாருக்காவது ஒரு ஆள் மாற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு எதிராக பூர்ணிமாவே போட்டாங்க ஒரு குத்து. என்னோட ஓட்டை நான் ரவீனாவுக்கு கொடுக்குறேன், ஏன்னா அவங்க ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணி காமெடியாக இருந்துச்சு. ஆனால் டான்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு டான்ஸ் போட்டி, ஸோ நான் வந்து ரவீனாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு குத்தை போட்டாங்க. போட்டோன்னே மாயா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அங்கேக்குள்ளே சின்னமாக ஒரு புகையுது மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும். நீங்கள் இப்படி பேச போச்சு, இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி புகையுது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே 2 பேரும் டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம், என்னை எப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேட்க, நான் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி மாயா சமாளிக்க 2 பேருக்கும் ஒரே கஜா புச்சான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பிரச்சனை எப்பயும் போல் அந்த நேற்று நைட்டு கூட பெருசாக சண்டை வரும்னு எதிர்பார்த்து புஸ்வானமான கதையாக இன்றைக்கி சங்கு சக்கரம் சுற்றி புஷ்ஷுன்னு இன்னும் தீஞ்சு போன கதையாகி போச்சு. ஸோ அந்த பிரச்சனையும் வந்து பெருசாக வெடிக்கலை நம்ம நினச்ச மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றா தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷுக்கும் விஷ்ணுவுக்கும் அடுத்த பேட்டில். தினேஷுக்கும் விஷ்ணுவுக்கும் பேட்டில். இவர் வந்து படையப்பா, அவர் வந்து இது. அதில் எப்படின்னா வர்யா சாங், நம்ம தனுஷ் சாங் தான் அது. வர்யா சாங்கை போட்டு விட அதில் வந்து விஷ்ணு வந்து விஜய் மாதிரி பண்ண, இவர் வந்து தலைவர் மாதிரி பண்ண, 2 பேரும் பண்ணிட்டு அந்த பேட்டில் முடிக்கிறாங்க. முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய் பக்கம்தான். ஆக்சுவலாக யார் விஜய்னா விஷ்ணு பக்கம்தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி விஷ்ணுவை ஜெயிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் பண்ணது க்யூட்டாக இருந்துச்சு, அவர் வந்து விஜய் கேரக்டராகவே பண்ணார், இந்த சாங்குக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டான்ஸ் வைஸாக வந்து எல்லாருமே இவங்களுக்கு போட்டு அந்த பிபி கரன்சியை வந்து விஷ்ணுக்கு கொடுத்தாங்க. ஸோ அடுத்த பேட்டிலில் பார்க்குறீங்கன்னா பூர்ணிமாவுக்கும் விசித்ராவுக்கும் அடுத்த பேட்டில். இதில் விசித்ரா ஒரு டான்ஸரு, பூர்ணிமா வந்து ரொம்ப பில்டப். ஐயோ உங்களோட விளாண்டா நான் தெரிய மாட்டேன், உங்களோட டான்ஸ் ஆனால் நான் வந்து வெளியில் தெரியவேனா என்னன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பூர்ணிமா பில்டப் விட்டுட்டு கடைசியில் அங்கே போய் பார்த்தா பூர்ணிமா வந்து பயங்கரமாக ஏதோ பண்ணிருச்சு மேஜிக் மாதிரி.
பூர்ணிமா போட்ட குத்துல வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, இதுக்காடா டான்ஸ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த குத்து அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேரு மீனா குமாரி அந்த பாட்டுக்கு ஆல்ரெடி கூல் சுரேஷ் தான் வந்து வாசிச்சது என்ன பாட்டு அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும். வாசிக்கும் போதே வைப் ஆயிடுச்சு. வைப் ஆகி அங்கனுக்குள்ளேயே ஒரு டான்ஸை போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ போட்டு முடிச்சோடனே இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சா அவங்க வந்து விசித்ரா வந்து அப்படி ஒரு நளினமான ஒரு டான்ஸை போட நம்ம பூர்ணிமா குத்து குத்துன்னு குத்தி எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் யார் ஜெயிச்சிருக்கான்னு. ஆப்வியஸாக வந்து பூர்ணிமா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிபி கரன்சி போயிடுச்சு. நமக்கு வந்து ஃபைனல் பேட்டில் பார்த்தீங்கன்னா விஜயும் நிக்சன் தான். இதில் வந்து நேற்று நிக்சன் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, மறக்கவே முடியாது. அப்படியே நம்ம தனுஷை வந்து முன்னாடி கொண்டு நிறுத்தினாரு. ஸோ இன்னைக்கு அது மாதிரி பண்ணுவாரா அப்படின்ட்டு நான் வந்து ஆவலோட பார்த்துட்டு இருந்தேன். ஆவலோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அவர் வந்து பயங்கரமாக பூர்த்தி செஞ்சார். ஸோ ஏன்னா வந்து அப்படியே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் டான்ஸு. ஸோ விஜயும் ஒரு டான்ஸரு. இவர் வந்து விஜய் அளவுக்கு ஆடுவாரான்னு பார்த்தீங்கன்னா ஆடி காமிச்சிருக்காரு. ஸோ வந்து விஜய் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர் டான்ஸரை போட்டியாளராக இருந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக விஜய் ஆட நினச்சா ஆடி இருக்கலாம். ஸோ நிக்சன் வந்து ஆடினது நல்லா இருந்தனால விஜயை ரசித்து பார்த்து அவருக்கு அப்ரிசியேஷன் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் வந்து எல்லாரும் நிக்சனுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதையும் சொன்னாங்க, விஜய் ஆட நினச்சா ஆடி இருப்பார், ஆனால் வந்து ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிக்சனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அந்த பிபி கரன்சியை வந்து நிக்சனுக்கு கொடுத்துட்டாங்க. நிக்சனுக்கு கொடுத்தோன்னே நமக்கு மொத்தம் எல்லா பேட்டிலும் முடிஞ்சிச்சு. நிக்சன் ஜெயிச்சிட்டாரு, அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க, விஷ்ணு ஜெயிச்சிட்டாங்க, அந்த சைடு பூர்ணிமா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 பேரும் இதில் என்ன ஃபன்னுன்னா, இவங்களை உள்ளே கூப்பிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி போட்டி வச்சா இவங்க வெளியில் அந்த 3 பேர் இருக்காங்க. நம்ம கூல் சுரேஷ், மணி, அனன்யா, இதுவே 3 போடுது லிவிங் ரூமில் ஆட்டத்தை. டம்மு டும்னு இவங்கள பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே ஆயிடுச்சுன்னா பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க ஒரு குத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு யார் யார்கிட்ட என்ன கரன்சி இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி அதை சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், கடைசியாக வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு வர்றாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா செலக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அர்ச்சனா அப்படியே அர்ச்சனாவே தான் வந்துச்சு எல்லார் வாயிலையும். ஸோ அர்ச்சனா அண்டு தினேஷ் 2 பேருமே வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அதுக்கடுத்து 3ஆவது பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்தார். ஸோ அர்ச்சனா, தினேஷ், நிக்சன் 3 பேரை தான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணோன்னா வந்து அர்ச்சனாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஸோ அந்த சேஞ்சஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, எப்பயுமே வராதவங்க வந்து டக்குன்னு வரவும் அவங்களுக்கே ஒரே குஷி ஆயிடுச்சு அந்த பர்ஃபார்மன்ஸு. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது அழுதுட்டு இருந்தாங்க, எனக்கு மறுபடியும் இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிக் பாஸ் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சோன்னா ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச ஒரு பரிசாக தான் இதை அவங்க பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே என்னாச்சுன்னா அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து டிக்கெட் கிடச்சிது, ஆளுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டு. அப்புறம் ஒரு பிக் பாஸ் ஒரு குண்டை தூக்கிப்பட்டார். இதனால் அர்ச்சனா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து அந்த டிக்கெட் ஃபினாலேயில் வந்து இல்லை, எலிமினேட் பண்ணி விட்டாங்கன்ட்டு. ஸோ பண்ணி விட்டோன்னே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அர்ச்சனாவுக்கு கொடுத்த அந்த ஒரு பாயிண்ட்டை யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அர்ச்சனா வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டேஷன்லாம் போட்டு ஒரே யோசனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க, 2 மினிட்ஸ் இருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு திடீர்னு என்ன யோசிச்சாங்கன்னே தெரில, என்னுடைய பாயிண்ட் வந்து நான் பூர்ணிமாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூர்ணிமாவுக்கு ஒரே ஷாக்கு, அப்படின்ட்டு வாயை போல பார்த்துட்டு இருந்துச்சு. என்னது நமக்கா அப்படின்ட்டு, இது அர்ச்சனா தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்கவுமே வந்து பூர்ணிமாவுக்கு ஒரே பண்ண. இதில் மாயா ஒரு சில பேருக்கு புகஞ்சிருச்சு, அது சொல்லவே தேவையில்லை, ஒரு சில பேருக்கு புகஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பார்த்து மாயா சொல்கிறாங்க, உங்களுடைய ஃபேவரட்டிசம் வந்து என்னோட கேமை பாதிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு புகஞ்சிச்சு. அதில் மாயா வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறாங்க. புகஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே அதே அவங்களுக்கு அர்ச்சனா வந்து ரீசன் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த 2 வாரமாக நான் வந்து உங்களை பூர்ணிமாவாக பார்க்குறேன், நீங்கள் வந்து கேமை வந்து இப்போ தான் பூர்ணிமா சோலோ பிளேயராக வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதற்கான ஒரு ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு.
அதுக்கான தான் அந்த பாயிண்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்ல, அர்ச்சனா லெவலு அப்படியே 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 மேலே போயிடுச்சு. நம்ம இந்த படம் சிறுத்தை படத்தில் வந்து தமன்னா வந்து இப்படி பார்ப்பாள் டிங்கின்னு ஒளி விட்டு அடிக்கும்ல, அந்த மாதிரி அர்ச்சனா ஹைட் ஆகி பூர்ணிமாக்கல்ல டிங்கின்னு ஒரு லைட் எரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே நார்மலாக இருந்துச்சு. ஸோ இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் வந்து டான்ஸ் ஓகே. இப்போ வீட்டில் வந்து எல்லாரும் அந்தந்த கேரக்டரில் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஈவன் தினேஷ் நல்லா பண்ணார், நிக்சன் நல்லா பண்ணாங்க, எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு துளி கூட வெளியில் கேரக்டர் விட்டு போகாத ஒரே ஆள் வந்து அர்ச்சனா தான். நின்னா அந்த வில்லி, நடந்தா வில்லி, பேசுனா வில்லி, படுத்தா வில்லி, ஆடுனா வில்லி, எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த திமிர் படத்தில் வந்த வில்லி கேரக்டர் மாதிரி தான் வந்தாங்க. இலை இசுக்கு அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே ப்ளஸ் வந்து நம்ம விஜய் ஒரு மாதிரி வச்சு செஞ்சுருந்தாங்க. மாமோய் என்ன என்னை தவிர யாரையாவது பார்த்தேன்னா இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், கத்தி ரத்தம் அப்படியே பக்கா அந்த கேரக்டரை வந்து அப்படியே உள்ள கிணத்துக்குள்ளே குச்ச தவளை மாதிரி மூழ்கி கிடந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த 1வது ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு ஷாக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டாமிக்ஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டீம் தான் வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆல்வேஸ் தெரியும் உங்களுக்கு, ப்ரீவியஸ் நம்ம வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறையா அர்ச்சனா வீடியோ வந்து 1 மில்லியன்ட்டு போயிடுச்சு. டான்ஸிங் வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் 1 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லோரும் நல்லா பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்டிங் அது இதுன்னு போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. இதில் வேற இன்னைக்கு ஏதோ எவிக்ஷன் வேற, அந்த பசில் கேமில் எவிக்ஷன் வேற நடக்க போகுது. ஸோ அதையும் காத்திருந்து பார்க்கலாம். இன்னும் லைவில் போடல, ஆக்சுவலாக வந்து இந்த டைம்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாமிக்ஸில் வந்து அதிகபட்ச ஸ்கோரே வந்து அவங்க தான். எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க, என்ன அந்த டீமுக்கு இவ்வளோ இதுவா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த டீமில் தானே அர்ச்சனா இருக்காங்க. அதாவது வாரியர்ஸா ஸ்ட்ரேஞ்சர்ஸா, அது என்ன ஷூட்டர்ஸ். ஸோ அந்த இதில் வந்து இதுவாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.